கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்த நடிகை ஐஸ்வர்யா தற்போது வருமானம் இல்லாமல் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதால் வீடு வீடாக சென்று சோப்பு விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திரைப்படங்களை பொறுத்தவரை எவ்வளவோ நடிகர் நடிகைகள் ஒரு காலத்தில் திரை வாழ்வில் ஜொலித்தாலும் பின் நாட்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உணவுக்கு கூட வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு நடிகை இணைந்திருக்கிறார். பழம்பெரும் நடிகை லக்ஷ்மியின் மகள் நடிகை ஐஸ்வர்யா. இவர் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வந்தவர். திருமணத்திற்கு பின்னர் அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் பல்வேறு சிக்கல்களில் சிக்கியுள்ளார். கதாநாயகியாக நடித்த ஐஸ்வர்யா பின்னர் பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார். பின்னர் தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் தற்போது நடிகை ஐஸ்வர்யா சீரியல் வாய்ப்பு பட வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் இப்போது தான் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வருவதாகவும் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது எந்த வேலையும் இல்லாததால் வீடு வீடாக சென்று ஜாலியாக சோப்பு விற்பதாகவும் அதில்தான் தானும் தன் 3 பூனைகளும் வாழ்வதாகவும் ஒரு நாளைக்கு ஒருவேளைதான் சாப்பிடுவதாகவும் ஆனால் தான் தன்மானத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயம் செய்துவிட்டு அதற்கான ஊதியத்தை வாங்கிக் கொள்கிறேன் எனவும் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். தனக்கு ஒரு மெகா சீரியல் வாய்ப்பு வேண்டும் என்றும் தான் பிழைத்தது சீரியலை வைத்துதான் என்றும் சினிமாவால் இல்லை என்றும் கூறியுள்ளார். அதனால் தனக்கு நல்ல ஒரு மெகா சீரியல் சான்ஸ் கிடைத்தால் நன்றாக இருக்கும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர் தனக்கு மன அழுத்தம் இருந்தது, அடிக்கடி பேனிக் அட்டாக்ஸ் ஏற்படும், ஆனால் தான் அதிலிருந்து குணமடைந்து வருவதாகவும் மனநல சிகிச்சை ஒருபுறம் என்றால் தன் நட்புகள் மறுபுறம் தன் பள்ளி தோழிகள்தான் தன்னை தேற்றியுள்ளதாகவும் ஐஸ்வர்யா கூறியுள்ளார். தான் எப்போதும் பழசை திரும்பி பார்த்து அழமாட்டேன் என்றும் ஒரு விஷயம் முடிந்துவிட்டால் அதை திரும்பி பார்க்க கூடாது எனவும் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன்.